ஹாய், ஐ எம் ROCKY ராக்கி. நீங்கள் தியானம் மேற்கொள்கிறவங்களா இருந்தீங்கன்னா அல்லது மன ஒருமைப்பாட்டு பயிற்சியை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடித்தளம் எதுன்னா தாரணை அப்படின்றது. இந்த தாரணை தான் தியானமாக மாறுது. இந்த தியானம் தான் சமாதியாக மாறுது. தாரணை அப்படின்றத மன ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். மனசை ஒரு எண்ணத்தில் நிலைக்க செய்கிறது தான் தாரணை. மன ஒருமைப்பாடு உங்ககிட்ட வந்துருச்சுன்னா உங்களுடைய மனம் அமைதி அடையும், ஒருநிலைப்படும். மனசோட பல கதிர்கள் ஒன்று திரட்டப்பட்டு தியான பொருள் மேலே குவிக்கப்படும். உங்களுடைய லட்சியத்து மேலேயே உங்களுடைய மனம் நிலைநிறுத்தப்படும். உங்களுடைய மனசு அலைப்பாயாது. ஒரே எண்ணத்தில் உங்களுடைய மனசு இடம் கொள்ளும். மனதோட சக்தி முழுசுமாக ஒரே எண்ணத்தில் ஒருமுகப்படுத்தப்படும். உங்களுடைய புலன்கள் செயல்படாது, அது எல்லாமே ஒடுங்கி போயிடும். ஆழ்ந்த ஒருமைப்பாட்டில் இருக்கும்போது உங்களுடைய உடலை பற்றின நினைப்போம், உங்களுடைய சூழ்நிலை பற்றின நினைப்போம் உங்களுக்கு இருக்காது. நல்ல மன ஒருமைப்பாடு எவங்கிட்ட இருக்குதோ அவன் கண்ணிமைக்கிற நேரத்தில் இறைவனை தெளிவாக பார்க்க முடியும். அவனால் மன ஒருமைப்பாடு இருக்கிறவனால தான் இறைவனை பார்க்க முடியும். ஆனால் இங்கே ஆகாய கோட்டையை கட்டுற மனோராஜ்யம் மன ஒருமைப்பாடாக ஆகாது. கற்பனையில் அது உங்களுடைய மனசை கற்பனை உலகத்தில் ஓட விடுறது. அந்த ஆகாய கோட்டை கட்டுறது, கற்பனையில் ஒரு ஆகாய கோட்டை கட்டுறது எங்கள் மன ஒருமைப்பாடு ஆகாது. மனோராஜ்யத்தை தியானம் இல்லைனா மன ஒருமைப்பாடு அப்படின்னு நீங்கள் தவறாக நினச்சிடக்கூடாது. அலைப்பாயிற மனப்போக்கை நீங்கள் உள்ளாய்வு செஞ்சு உங்கள் சுய ஆராய்ச்சி மூலமாக அதை தடுத்து நிறுத்தணும். ஒரு குறிப்பிட்ட பொருள் மேலே 12 வினாடிகள் நீங்கள் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தினா அதுதான் தாரணை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 12 வினாடிகள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருள் மேலே உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தினா அது தாரணை. இதே 12 தாரணைகள் சேர்ந்தது ஒரு தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 தாரணைகள் அப்படின்னா 12 × 12 144 வினாடிகள். 12 வினாடிகள் ஒரு பொருள் மேலே மனசை செலுத்தும் போது அது தாரணை. 144 வினாடிகள் ஒரு பொருள் மேலே மனசை ஒருநிலைப்படுத்தினா அது பேர் தியானம். இப்போ தாரணை தான் தியானமாக நீட்டிக்கப்படுது. இதே 12 தியானங்கள் சேர்ந்தது ஒரு சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. 12 தியானங்கள் சேர்ந்தால் உங்களுக்கு 25 நிமிடம் 28 வினாடிகள் வரும். இந்த 25 நிமிடங்கள் 28 வினாடிகள் ஒரு பொருள் மேலே ஒரு எண்ணத்தின் மேலே உங்களுடைய மனசு நீங்கள் குவிச்சிருந்தீங்கன்னா அது சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தாரணை தியானமாக மாறுது, தியானம் சமாதியாக மாறுது. 12 வினாடிகள் தாரணை, 12 தாரணை சேர்ந்தது ஒரு தியானம், 12 தியானம் சேர்ந்தது ஒரு சமாதி. இது கூர்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து. நீங்கள் கடவுளை மானசீக உருவத்தில் கூட நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தலாம். கடவுள் மேலே மனசை ஒருநிலைப்படுத்தலாம். நீங்கள் மானசீகமாகவும் மனசை ஒருநிலைப்படுத்தலாம். மன ஒருமைப்பாட்டு பயிற்சியும் பிராணாயாம பயிற்சியும் ஒன்று சார்ந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பிராணாயாம பயிற்சி பண்ணால் கூட உங்களுக்கு மன ஒருமைப்பாடு அப்படின்றது கிடைக்கும். உண்மையிலேயே மன ஒருமைப்பாடு பயிற்சி அப்படின்றது பிராணாயாம பயிற்சி அடுத்து தான் வருது. சில பேர்த்துக்கு பிராணாயாம பயிற்சி பண்ணுறது ஈஸியாக இருக்கும், சில பேர்த்துக்கு மன ஒருமைப்பாடு பயிற்சி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் செய்யலாம். எதை செஞ்சாலும் உங்களுக்கு மன ஒருமைப்பாடு அப்படின்றது கிடைக்கும். ஆழ்ந்த மன ஒருமைப்பாடு இருக்கும்போது நீங்கள் அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க, அதிகமான ஆன்மீக எழுச்சியை அனுபவிப்பீங்க. உங்களுடைய உடலையும் உங்களுடைய சுற்றுப்புறத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்க. பிராணன் உங்களுடைய சிரசுக்கு போகும். உங்களுடைய சிரம்னா உங்களுடைய சகஸ்ரா இருக்குது இல்லையா, உச்சந்தலை, அந்த உச்சந்தலை வரைக்கும் உங்களுடைய பிராணன் ட்ராவல் பண்ணும். உங்களுடைய சத்துவகுணம் இருக்குது இல்லையா, அந்த சத்துவகுணத்தை மூடி இருக்கிற இந்த ராஜச குணம், தாமச குணம், இதெல்லாம் ஒரு திரை மாதிரி உங்களை சத்துவகுணத்தை மூடி இருக்குது. அந்த திரையை பிராணாயாமன்றது கிழிச்சு எரிஞ்சிடும். உங்களுடைய நாடி நரம்பையெல்லாம் சுத்தப்படுத்தும். அது உங்களுடைய மனசை உறுதியாக்கி நிலைபெற செஞ்சு அந்த மன ஒருமைப்பாட்டுக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய மனசை மாற்றும். தங்கத்தில் இருக்கிற அழுக்கை நம்ம எப்படி உருக்கி பிரிக்கிறோம், அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிற அழுக்கை எல்லாத்தையும் உருக்கி இந்த பிராணாயாமம்ன்றது அகற்றிடும், வெளியே தூக்கி எரிஞ்சிடும். நீங்கள் ஒரு புத்தகத்தை ஆழ்ந்து ரொம்ப ஆர்வத்தோடு படிச்சுட்டுங்கிறீங்க. அப்போ உங்களுடைய பேரை சொல்லி ஒருத்தன் கூப்பிட்றான், அவனை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவன் கூப்பிட்றது உங்களுடைய காதில் விழாது. உங்களுக்கு முன்னாடி அவன் நின்றா கூட அவனை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான நறுமணம் வீசக்கூடிய பூக்கள் இருந்தால் கூட அதனுடைய நறுமணம் கூட உங்களுக்கு தெரியாது. இதுதான் மன ஒருமைப்பாடு அப்படின்றது. ஒருமுகப்படுத்தப்பட்ட மனப்பாங்குன்றது இதுதான். உங்களுடைய மனம் அதாவது நீங்கள் கடவுளை நினைக்கும் போதும் உங்களுடைய ஆத்மாவை நினைக்கும் போதும் இந்த மாதிரி என்ன ஒரு மன ஒருமைப்பாடு தேவை.
உங்கள் சுற்றுப்புறத்தில் எந்த சூழல் இருந்தாலும் அதை கண்டுக்காத ஒரு பொருளை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த பொருள் மேலேயே உங்களுடைய கவனம் வந்து குவியணும். இதுதான் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்ட மனப்பாங்கு அப்படின்றது. நீங்கள் கடவுளை நினைக்கும் போதும் உங்களுடைய ஆத்மாவை நினைக்கும் போதும் இந்த மன ஒருமைப்பாடு இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் வந்து நேராக அணுக முடியும். கடவுளை நேராக அணுக முடியும், உங்களுடைய ஆத்மாவை நேராக அணுக முடியும். இந்த உலக பொருளில் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப எளிமையான விஷயம். ஏன்னா பழக்கத்தின் காரணமாக மனசு அதில் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். மூளையிலேயே இதுக்கான பதிவுகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்தணுன்னா அந்த உலக பொருள் மேலே மனசை ஒருநிலைப்படுத்திட்டு படிப்படியாக உங்களுடைய கடவுள் மீதோ இல்லை உங்களுடைய ஆத்மா மீதோ நீங்கள் அந்த பயிற்சி வந்து பழக்கப்படுத்தணும். உங்களுடைய மனசை பழக்கப்படுத்தணும். இந்த மன ஒருமைப்பாட்டு பயிற்சினால் உங்களுடைய மனசு வந்து அபரிமிதமான ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால ஒரு முறை இந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா புறப்பொருள்கள் நோக்கி உங்களுடைய மனசு ஓடவே ஓடாது. உள்ளுக்குள்ளே அதே ஒடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஆனந்தத்தை நோக்கி உங்களுடைய மனம் வந்து உள்ளுக்குள்ளார ஒடுங்கி 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 இறுதியில் பேரானந்தத்தை கண்டுபிடிச்சிரும். ஒரு ஆசாரி 10 கேரட் தங்கத்தை அதில் அமிலம் சேர்த்து புடக்காலத்தில் போட்டு சூடு பண்ணி புடம் போட்டு அதை தங்கமாக மாற்றி அமைக்கலாம். அதே போல் உங்கள் மனசை வந்து புடம் போட்டு அந்த மனசை தங்கமாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தேவையானது எதுன்னா உங்களுடைய குருவோட வார்த்தைகள். உங்களுடைய குருவோட வார்த்தைகளை திரும்ப நீங்கள் நினைவு கூறும்போது, அல்லது ஜபம் பண்ணும்போது, அல்லது தியானம் பண்ணும்போது, இல்லை உங்களுடைய கடவுளோட நாமத்தை வந்து மௌனமாக நீங்கள் உச்சரிக்கும் போது, வேதங்கள், உபனிஷத்து, இந்த மாதிரி சில மந்திரங்களை வந்து நீங்கள் உரு போடும்போது, இது மாதிரி நீங்கள் செய்கிறது மூலமாக உங்கள் மனம் அப்படின்றது அது தன்னைத்தானே வந்து தட்டி அது தங்கமாக மாற்றும். அது வைரமாக ஜொலிக்கும். அது வந்து ஒரு ஆற்றல் வாய்ந்த பேராற்றல் வாய்ந்த ஒரு பொருளாக உங்களுடைய மனம் வந்து மாறும். ஆரம்ப நிலையில் தியானம் பண்ணுற சாதகர்களுக்கு தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது சில அசைவுகள் ஏற்படும். உங்களுடைய தலையில், காலில், கைகளில், புஜங்களில், உடலில், இது மாதிரி உங்களுடைய தியானத்தில் சில அசைவுகள் ஏற்படலாம். ஆனால் இதை பார்த்து வந்து தொடக்கத்தில் தியானம் பண்ணுறவங்க பயந்துருவாங்க. அது ஒன்றுமே கிடையாது. அந்த தியானம் அப்படின்றது உங்களுடைய மூளையிலையும் உங்களுடைய நரம்புகள்லையும் மாற்றங்களை ஏற்படுத்துது. பழைய செல்களில் புதிய செயல்திறனுடைய செல்களை மாற்றுது. பழைய செல்களை புதிய செயல்திறன் கொண்ட செல்களை அது மாற்றுது. அதில் வந்து ஏற்கனவே இருந்த ரஜஸ், தமஸ் அப்படின்ற குணங்களை வந்து நீக்கிட்டு சத்துவ குணம் வந்து நிறையுது. உங்களுடைய மூளையிலையும் உங்களுடைய மனசுலையும் புதிய பகுதிகள் உண்டாக்கப்படுது. இதனால தான் உங்களுடைய தசைகள் அப்படின்றது அசைக்கப்படுது. நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் ஆரம்ப நிலையில் தியானம் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு அப்படின்றது தைரியம். இந்த தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். சரியான நிலையில் உட்காருங்க. உங்களுடைய கண்களை மூடுங்க. கடவுளை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்றத நினச்சிட்டு தியானத்தில் அமருங்க. முதல்ல நீங்கள் கடவுளை அணுகணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச பொருள்கள் மூலமாக தான் நீங்கள் கடவுளை அணுக முடியும். முதல்ல உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு புலனாகக்கூடிய பொருட்கள் மேலே கவனம் செலுத்தணும். அதை வந்து தொட்டு தான் அதில் தியானம் பண்ணி தான் கண்ணுக்கு புலப்படாத இந்த இறைவனை வந்து நம்ம அணுக முடியும். எந்த அளவுக்கு உங்களுடைய மனசு கடவுள்கிட்ட ஒன்றி போயிருக்குதோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட பலம் இருக்கும். அதிக மன ஒருமைப்பாடு அப்படின்றது அதிக ஆற்றல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். மன ஒருமைப்பாடு அப்படின்றது அன்போட சாம்ராஜ்யத்தையும் அமரத்துவம் அப்படின்ற சாம்ராஜ்யத்தோட கதவுகளை உங்களுக்கு திறந்து விடும். அறிவாலயத்தோட கதவுகளை திறப்பதற்கான ஒரே சாவி மன ஒருமைப்பாடு தான். மனசை நீங்கள் ஒருமைப்படுத்துங்க, தியானம் செய்யுங்க, ஆழ்ந்து சிந்தனை செய்யுங்க. மன ஒருமைப்பாட்டோட கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்துக்கங்க. புரியாத பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்கு உள்ளேருந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு விடைகளும் தீர்வுகளும் உங்களுக்கு அப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்படி அருவி மாதிரி இப்படி ஊத்தெடுத்து உங்களுக்கு கொட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் அதனால தான் நீங்கள் பெரிய பெரிய மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள்கிட்டலாம் யாராவது ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்தாவே அவங்களுக்கு உடனே உள்ளேருந்து ஒரு தீர்வு வரும். அது வந்து அவங்களுடைய மன ஒருமைப்பாட்டு மூலமாக தான். அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசை வந்து ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பொருளாக, ஒரு அமரத்துவம் கொண்ட ஒரு பொருளாக மாற்றி வச்சுருக்காங்க. அது வந்து மன ஒருமைப்பாட்டால் மட்டும்தான் முடியும். நீங்களும் மன ஒருமைப்பாட்டை மட்டும் நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா, தியானம் செஞ்சு ஆழ்ந்து சிந்திச்சு மன ஒருமைப்பாட்டை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளேருந்து எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் உங்களுக்கு தீர்வுகள் வந்து வெளியே வந்து கொட்டிகிட்டே இருக்கும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. தன்னோட அறிவு தெளிவை சோதிக்கிறதுக்காக ராஜா ஜனகர்கிட்ட சுகதேவர் போனார்.
ஜனகர் வந்து அவருடைய தர்பாரில் சுகதேவரை சோதிக்க முற்பட்டார். இப்போ சுகதேவரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அரண்மனை ஃபுல்லாக ஜனகர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆடல் பாடல் நடனம் கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்டார். அங்கே பலவிதமான காட்சிகள் நடக்குது, பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் நடக்குது. இதை யார் ஒரு சாதாரண மனுஷன் பார்த்தாலும் அவனுடைய மனசு அப்படின்றது அங்கே பறி கொடுத்துருவான். அந்த மாதிரியான கண்ணை கவரக்கூடிய காட்சிகள் வந்து அந்த அரண்மனையில் இடம்பெற்றிருக்குது. அந்த நேரத்தில் சுகதேவரோட கையில் வந்து ஒரு கோப்பை கொடுக்கப்படுது. அந்த கோப்பையில் அந்த விளிம்பு வரைக்கும் பால் வந்து ரப்பி இருக்குது. ஜனகர் வந்து அரண்மனையை 3 முறை சுற்றி வர சொல்கிறாரு. யார்? சுகதேவரை. தன்னுடைய அரண்மனையை நீ 3 முறை சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரும்போது ஒரு துளி பால் கூட கீழே சிந்தக்கூடாது அப்படின்ற நிபந்தனையை போட்டுறாரு ஜனகர். அதே மாதிரி அந்த சுகதேவர் அரண்மனையை 3 முறை சுற்றி வராரு. ஒரு சொட்டு பால் கூட அங்கே சிந்தலை. அந்த தேர்வில் அவர் வெற்றியும் பெறுறாரு. அவருடைய அறிவு தெளிவை அவர் வந்து நிரூபிச்சியும் காட்டுறாரு. ஏன்னா அவருடைய மனசு அப்படின்றது முழுக்க அவருடைய ஆத்மாவில் லயிச்சிருந்துச்சு, ஒன்றி போயிருந்துச்சு. அவருடைய மனசை எதனாலையும் கலைக்க முடியல, யாராலையும் கலைக்க முடியல. அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய மன ஒருமைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும். மன ஒருமைப்பாடு நீங்கள் பயிற்சி பண்ணி மன ஒருமைப்பாடு உங்களுக்கு கிடைச்சிட்டிங்கன்னா நான் நிச்சயமாக அடித்து சொல்லுவேன், சத்தியம் பண்ணி சொல்லுவேன், நீங்கள் மனிதராக ஆக்கப்படுவீங்க. இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் பார்த்துட்ருக்கிற மனிதர்கள் எல்லாமே மன ஒருமைப்பாடை கைவர பெற்றவங்க தான். மன ஒருமைப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் மனிதராக ஆக்கப்படுவீங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்லுவேன். ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் எப்படி நயமாக பேசி அந்த குழந்தைய வந்து மயக்கி இணங்க வைப்பீங்க இல்லையா, அதே மாதிரி ஆரம்பத்தில் உங்களுடைய மனசை நீங்கள் அது மாதிரி தான் நீங்கள் பயிற்சி பண்ணணும். உங்களுடைய மனசு அப்படின்றது உங்களுக்கு அடங்காது, அது துள்ளி தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை வந்து ஒரு குழந்தைகிட்ட பேசி நைஸாக நீங்கள் அந்த குழந்தைய வந்து அடக்குறீங்க இல்லையா, அதே மாதிரி அடக்கணும். மனசுக்கிட்ட நீங்கள் பேசணும். மனசும் ஒரு தெரியாத குழந்தை மாதிரி தான். மனசுக்கிட்ட நீங்கள் பேசுங்க. மனமே, நீ ஏன் அந்த பொய்யான மதிப்பில்லாத பொருள் பின்னாடிலாம் ஓடுற? சொல்ல முடியாத துன்பங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அழகிற்கெல்லாம் அழகாக இருக்கக்கூடிய இறைவனை வந்து நீ பார்க்கவே மாட்டியா? இந்த உலகத்தில் இருக்கிற அந்த காதல் பாட்டு பின்னாடி தான் நீ போவியா? ஏன் பகவானோட அந்த ஓங்காரத்தை நீ வந்து கேட்க மாட்டியா? இந்த பிரபஞ்சத்தோட ஓங்காரத்தை நீ கேட்க மாட்டியா? நீ அதை மட்டும் நீ இந்த ஓங்காரத்தை கேட்டேன்னா நீ வந்து மேன்மை அடைஞ்சிருவ, நீ ஒரு மகா புருஷனாயிருவ, நீ ஒரு மனிதனாக மாற்றப்படுவ அப்படின்னு படிப்படியாக உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் பேசி அதுக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தைங்கெல்லாம் விட வச்சு அந்த மனசை ரஜஸ் குணத்திலிருந்தும் தமஸ் குணத்திலிருந்தும் விடுபட வச்சிட்டிங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு வழிகாட்டிடும். அந்த மனமே உங்களுக்கு குருவாக செயல்படும். அந்த மனம் மட்டும் குருவாக செயல்பட்டுருச்சுன்னா போதும், அடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே உங்களுடைய மன ஒருமைப்பாடு அப்படின்றது உங்களுக்கு கைவிடப்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மனசுக்கிட்ட நீங்கள் பேசி நைஸாக பல்வேறு தீமை பழக்க வழக்கங்களில் அது வந்து பின்னி பிணைஞ்சுன்னு இருக்கும். அதில் ஒவ்வொரு முடிச்சியாக கலட்டி அந்த தீய பழக்க வழக்கங்கிட்டேருந்து நீங்கள் வந்து அந்த மனசை பிரிக்கணும். அந்த ரஜஸ் குணத்துக்கிட்டேருந்து உங்களுடைய மனசை பிரிக்கணும், தமஸ் குணத்துக்கிட்டேருந்து உங்களுடைய மனசை பிரிக்கணும். இப்படி பிரிக்கும்போது சத்துவகுணம் அப்படின்றது உங்களுடைய மனசு ஃபுல்லாக நிறையும். அப்போ அந்த மனசு குருவாக மாறும். நீங்கள் தியானத்தை உட்கார்ந்த பின்னாடி ஒரு 3-6 தடவை ஓம் அப்படின்றத ஜெபிங்க. உங்களுடைய மனசுலேருந்து இந்த உலகில் சார்ந்த அனைத்து எண்ணத்தையும் உங்களுடைய மன அலைச்சலையும் அது நீக்கிடும். இப்போ அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே ஓம் அப்படின்றத ஒரு மானசீகமாக சொல்லுங்கள், அமைதியாக மானசீகமாக சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து உங்களுடைய உடல் புலன்கள் இருக்குது இல்லையா, இந்த உடல் புலன்கள் மூலமாக வரக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் அது போக்கிடும் இந்த ஓம் அப்படின்ற சொல்லு. அதனால் எப்போ நீங்கள் தியானத்துக்கு உட்காந்தாலும் முதல்ல உங்களுடைய குருவை வணங்கிருங்க. உங்கள் குருவை வணங்கிட்டு 3-6 முறை ஓம் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் தியானத்தில் நீங்கள் அமைதியாக உட்காந்து மானசீகமாக கூட ஓம் அப்படின்ற அந்த ஓங்காரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். இந்த மனசோட அடித்தளத்தில் இருந்து ஒன்றோட ஒன்றா ஒரு சங்கிலி போல் ஏற்படுற தொடர் சிக்கலை வந்து நீங்கள் தவிர்த்திடணும். இந்த புலன் வழியாக ஏற்படுற எண்ணங்களை நீங்கள் தவிர்த்திடணும். ஒரே ஒரு எண்ணத்தில் உங்களுடைய மனசை பதிய வைக்கணும். மற்ற எந்த சிந்தனை வந்தாலும் அதை நீங்கள் தவிர்த்திடணும். இப்போ மனசு அப்படின்றது முழுசாக ஒரே ஒரு சிந்தனையில் மூழ்கி இருக்கும்.
மற்ற எந்த சிந்தனையும் இல்லைனா ஒரு சிந்தனை மேலே உங்களுடைய கவனத்தை வச்சிங்கன்னா அப்போ உங்கள் மனசுன்றது ஒரே சிந்தனையில் மூழ்கி இருக்கும். எப்படி ஒரு எண்ணத்தை மீண்டும் மீண்டும் நினைக்கிறது அந்த எண்ணத்தை முழுமையாக்குதோ அதே மாதிரி தான் ஒரே பயிற்சியை அல்லது ஒரே எண்ணத்தை நீங்கள் திரும்ப 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 நினச்சி அதை உறுதிப்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கவனமும் உங்களுடைய மன ஒருமைப்பாடும் அல்லது உங்களுடைய தியானமும் பூரணத்துவம் அடையும் அப்படின்றது உண்மை. நீங்கள் ஒரே எண்ணத்தை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணணும். மாற்றி மாற்றியெல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணக்கூடாது. ஒரே எண்ணத்தை பிடிச்சிக்கணும். அந்த எண்ணத்திலேயே தான் நீங்கள் திரும்ப 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 பயிற்சி பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுடைய கவனம் அதிகரிக்கும், உங்களுடைய மன ஒருமைப்பாடு அதிகரிக்கும், உங்களுடைய தியான வலிமை அதிகரிக்கும். ஆரம்பத்தில் மனசை ஒரு எண்ணத்தில் நிலைக்க செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுடைய எண்ணங்களோட எண்ணிக்கையை குறைங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மனசை நிலைநிறுத்துங்க. ஒரு ரோஜா பூவை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ரோஜா பூவை பற்றின பல்வேறு வகையான எண்ணங்களை பற்றி நீங்கள் நினைக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஒரு ரோஜா பூ, அந்த ரோஜா பூவோட வாசம், அந்த ரோஜா பூவோட நிறம், அந்த ரோஜா பூவோட வியாபாரம், அந்த ரோஜா பூ எங்கே விற்கப்படுது, அந்த ரோஜா பூ எங்கே வளருது, இந்த மாதிரி ரோஜா பூவை சுற்றி பல்வேறு விதமான எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம். அதில் தப்பு இல்லை, அது நினைக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு தாறுமாறாக அங்கே ரோஜா பூவை நினைக்கிறீங்க, அங்கே பலாப்பழத்தை நினைக்கிறீங்க, அங்கே ஒரு காரை நினைக்கிறீங்க, அங்கே ஒரு மலையை நினைக்கிறீங்க, அங்கே ஒரு பொண்ணை நினைக்கிறீங்க, அங்கே ஒரு சாப்பாடு நினைக்கிறீங்க, அங்கே ஒரு ஸ்கூலை நினைக்கிறீங்க, அங்கே ஒரு பியானோவை நினைக்கிறீங்க, அங்கே ஒரு பேப்பரை நினைக்கிறீங்க, அங்கே ஒரு டிவியை நினைக்கிறீங்க, அங்கே ஒரு சண்டையை நினைக்கிறீங்க, அங்கே ஒரு மனைவியை நினைக்கிறீங்க. இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் உங்களுடைய மனசு அலைப்பாயறது தடுத்து நிறுத்தணும். ஒரு ரோஜா பூ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரோஜா பூ பற்றின அதை சார்ந்து இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு வரும். அது நேச்சுரலாக வரும். ஏன்னா அதை சார்ந்த தரவுகள் உங்களுடைய மூளையில் இருக்கிறதுனால அது வெளிப்படுத்தப்படும். அதை வெளிப்படுத்தப்படும் போது அதை கவனிக்கலாம், அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு வேறு கண்டென்ட்டுக்கு நீங்கள் எப்பயுமே போயிடக்கூடாது. இப்படி ஒரே ஒரு எண்ணத்தில் முழுசாக மனசை நிலைநிறுத்த பழகிக்கின்னு தினமும் உங்களுடைய மனசை இப்படி கட்டுப்படுத்தணும். உங்களுடைய எண்ணத்தை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா உங்களுடைய கவனத்தை நீங்கள் கட்டுப்படுத்தின மாதிரி தான், உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தின மாதிரி தான். உங்களுடைய மன ஒருமைப்பாடு அப்படின்றது எதன் மூலமாக அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய ஆசைகளையும் கட்டுப்படுத்தணும். தினமும் 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் மௌனத்தை கடைபிடிக்கணும். தினமும் 1-2 மணி நேரம் தனிமையாக ஒரு அறையில் இருந்து உங்களுடைய சிந்தனையை வலுப்படுத்தணும். அதே மாதிரி பிராணாயாமம் செய்யணும், பிரார்த்தனை செய்யணும், தினமும் தியானம் செய்யணும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது போக உங்களுடைய ஆத்ம விசாரணையில் நான் யார் அப்படின்ற ஆத்ம விசாரணையில் நீங்கள் ஈடுபடலாம். இப்படிலாம் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுடைய மனசு அப்படின்றது மன ஒருமைப்பாடு அப்படின்றது அதிகரிக்கும். எப்போவுமே நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போ தான் உங்களால் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியும். உங்களுக்கு சம அந்தஸ்தில் இருக்கிறாங்களா அவங்கக்கிட்ட நட்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழ்நிலையில் துன்பப்படும் நிலையில் இருக்கிறாங்களா அவங்கக்கிட்ட கருணை கொள்ளுங்க, இரக்கம் கொள்ளுங்க. உங்களுக்கு மேல் நிலையில் சான்றோர்களாக இருக்காங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் பணிவு கொள்ளுங்க. நீங்கள் சில பேர் பாவம் செய்கிறாங்களா, சில பேர் ரொம்ப கெட்டவங்களா இருக்கிறாங்களா அவங்கள உதாசீனப்படுத்துங்க. இப்படிலாம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய மனசில் இருக்கிற வெறுப்பு பொறாமை அப்படின்றது நீங்கி, பகைமைன்றது நீங்கி இதெல்லாம் இல்லாமல் போயிடும். நீங்கள் சமநிலையில் இருப்பீங்க. உங்களுடைய மனசு அப்படின்றது சமநிலையில் இருக்கும். உங்களோட செயல்பாடுகளை குறைச்சிக்கோங்க. அப்படி உங்களுடைய செயல்பாடுகளை குறைக்கும் போது அளவுக்கு அதிகமாக உங்களுடைய மன ஒருமைப்பாடு அப்படின்றதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வு அப்படின்றதும் கிடைக்கும். ஒரு அறைக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே தனிமையாக இருந்து மனசை ஒருமைப்படுத்துறது உங்களுக்கு கடினமாக இருந்தால் வெளியில் போங்க. திறந்த வெளியில் மொட்டை மாடிக்கு போங்க, இல்லை ஆற்றங்கரைக்க குளக்கரைக்க போங்க. உங்களுடைய தோட்டத்தில் போய் அமைதியாக உட்காருங்க, இல்லை எங்கேயாவது ஒரு மூலையில் போய் உட்காருங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து உங்களுடைய சிந்தனைகளை எண்ணங்களை குறைச்சி உங்களுடைய மன ஒருமைப்பாடு அதிகரிக்கிறதுக்கான மன அலைச்சலை குறைக்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். ஒரு டார்ச் விளக்கோட பட்டனை தட்டினது உடனே கண்ணுமிக்கிற நேரத்தில் ஒளி அப்படின்றது வருது இல்லையா, அதே மாதிரி யோகின்றவன் அவங்களுடைய புருவ மத்தியில் ஆக்ஞா சக்கரத்தில் ஒரு பட்டனை போட்ட உடனே அங்கே தெய்வீக ஒளி, ஒரு அருட்பெருஞ்சோதி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே போல தான் நீங்கள் மாறணும். அது மன ஒருமைப்பாடு ஏற்படுறது மூலமாக தான் அந்த ஜீவ ஒளியை, அந்த அருட்பெருஞ்சோதியை, அந்த இறைநிலையான அந்த நெருப்பு வடிவில் இருக்கிற அல்லது ஒளி வடிவில் இருக்கிற அந்த இறைவனை பார்க்க முடியும்.
மனசை ஒருநிலைப்படுத்துங்க. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது வீட்லேயோ காட்டிலையோ மேட்லேயோ எங்கே இருந்தாலும் சரி, மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். மனசை ஒருநிலைப்படுத்தணும்னா ஒரு பொருள் மேலே நீங்கள் கவனத்தை குவிக்கணும், எண்ணத்தை குவிக்கணும். அந்த பொருள் சார்ந்து மட்டும் நீங்கள் சிந்திக்கணும். அந்த பொருள் சார்ந்து நீங்கள் சிந்திக்கும் போது எந்த ஒரு எண்ணத்தையும் இடைவிடாமல், இடையில குறுக்கில் வந்து வரவிடாமல் நீங்கள் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும். ரைட்டுங்களா? அது எந்த பொருளாக கூட இருக்கலாம். நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுடைய எண்ணங்கள் வந்து குறைக்கப்பட்டு மனசுன்றது ஒருநிலைப்படும். மனசு ஒருநிலைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆத்ம ஜோதியை உங்களால் பார்க்க முடியும். எல்லாத்துக்குமே மனசை ஒருநிலைப்படுறது தான் காரணமே. அது தியானமாக இருந்தாலும் சரி, சித்துக்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் மகான்களாக ஆகிறதா இருந்தாலும் சரி, ரிஷிகள் ஆகிறதா இருந்தாலும் சரி, சித்தர்களாக இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்கிட்டு மந்திரவாதி ஆகணும்னா கூட உங்களுடைய மனம் அப்படின்றது ஒருமைப்படணும். படிக்கிறதா இருந்தாலும் ஒருமைப்படணும், செல்வந்தன் ஆகிறதுனாலும் ஒருமைப்படணும், குடும்பம் நடத்துறதுனாலும் மனசு ஒரு நிலையாக இருக்கணும். அப்படி மனசு ஒரு நிலையாக இல்லைன்னா எதுலையுமே நீங்கள் சாதிக்க முடியாது. நான் இப்போவே சொல்லிட்டேன். அடுத்த முறையெல்லாம் நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் முழுசாக பார்த்துட்டிங்கன்னா அடுத்த முறையெல்லாம் நீங்கள் மன ஒருமைப்பாட்டு பயிற்சி நீங்கள் மேற்கொள்ளணும், பிராணாயாம பயிற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்ற முடிவோடு தான் நீங்கள் வந்து அடுத்த காணொலியில் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எப்படியோ ஒன்று உங்களுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய கைக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே சாத்தியப்படும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லுவேன். நீங்கள் இந்த உலகத்தில் மகான்களாக மாறுவீர்கள். உங்களுடைய மனசு ஒருநிலைப்படுத்திட்டா நீங்கள் மகான்களாக ஆக்கப்படுவீர்கள். இதுதான் விதி. இது பிரபஞ்ச விதி, மாற்ற முடியாத அழிவில்லாத விதி. நீங்கள் மகான்களாக மாறணும் அப்படின்னா, நீங்கள் ரிஷிகளாக மாறணும் அப்படின்னா, நீங்கள் சித்தர்களாக மாறணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு சாவி, ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு ரகசியம், ஒரே ஒரு சூத்திரம்: மன ஒருமைப்பாடு, மன ஒருநிலைப்படுதல், மன ஒருமைப்பாடு, மனதை ஒருங்கிணைத்தல். இது மட்டும்தான். உங்களுடைய மனசு எப்போ ஒருமுகப்படுதோ அப்போ உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். நீங்கள் எந்த நிலையில் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலையில் மாற்றப்படுவீங்க. இதுதான் விதி. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கான பயிற்சியில் இறங்குங்க. உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்துங்க. அது எப்பேற்பட்ட பாடு வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சிரமம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்துங்க. உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தினா தியானங்கள் மேம்படும். தியானம் மேம்பட்டால் சமாதி நிலை உங்களுக்கு கைகூடும். அத்தனையும் உங்களுக்கு கைவரப்பெறும். மனசை ஒருநிலைப்படுத்துங்க. நன்றி.